ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா நடிகர் அவருக்கு தான் இப்போ நம்ம ரெய்னோஸ் போட போகிறோம். அதாவது இந்த வாரத்தில் நேற்றுக்கு தான் பொருள் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ இந்த வாரத்தில் நாளைக்கு இல்லை நாளை முன்னாள் திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை தான் அவங்களுக்கு பொருள் போய் சேரும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதில் வந்து திங்கள் செவ்வாய்க்கு போய் பொருள் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார்னா ரெய்னோஸ் போயிட்டு போட்டு கொடுத்துட்டு வர்றதுக்காக நான் போகிறேன். ஸோ அப்போ ஒரு முதலாக ஒரு நடிகருக்கு, சினிமா நடிகருக்கு போட போகிறேன் ரெய்னோஸு. ஸோ அங்கே போயிட்டு லைவில் தான் ஃபுல்லாக ரெய்னோஸ் போடும்போது ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற வரைக்கும் லைவில் தான் இருக்கும். ஸோ எல்லோரும் பார்க்கலாம். ஸோ யார், எந்த நடிகர், எந்த ஊர் எல்லாமே அந்த ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறமா நான் அந்த லைவில் கொடுக்குறேன். இது ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலுக்கு போட்டு கொடுத்தோம். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வக்கீலாக இருக்காப்புல, அவருக்கு போட்டு கொடுத்தோம். அது மூலயமா இருக்கிற நிறைய வக்கீலுங்கள் போட்டாங்க ரெய்னோஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் டாக்டருக்கு தான் போட்டு கொடுத்தோம். அது ஒரு மாவட்டம். அவருக்கு ஒரு டாக்டர், பெரிய டாக்டர், அவருக்கு போட்டு கொடுத்தோம். அவர் மூலயமா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், நிறைய விவசாயிங்க ரெய்னோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தான் வந்து வாங்குகிறாங்க, இன்னமும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர், அதாவது 20 ஏக்கர் 30 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்குங்க. அது மாதிரி ஒரு 2 பேருக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். ஸோ இப்போ அது மூலயமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாமே 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரி பொருள் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்து மார்ஜின் கம்மியாக வச்சு கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுது. ஸோ என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலை. ஸோ நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. இப்போ அந்த மாதிரி போகும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டு போட்டு கொடுத்தேன் ஒரு மாவட்டத்தில். அவர் மூலியமாக தான் இந்த நடிகர் சார் வந்து வந்திருக்கார் நம்மக்கிட்ட. ஸோ நம்மக்கிட்டனா என்கிட்ட வரல. ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் தான் பேசினார். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி. ஸோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசினார். பேசிவிட்டு, முருகன் அந்த மாதிரி நமக்கு ரெய்னோஸ் வேணும், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு அனுப்புங்க, வந்து செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சிச்சின்னா அடுத்தடுத்து நான் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா உடனே பணமும் போட்டார். நேற்றுக்கு அவருக்கு சனிக்கிழமை, நேற்றுக்கு சாயங்காலம் பொருளும் ஏற்றி விட்டுட்டேன். திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை போய் பொருள் கிடச்சிடும். அதுக்கப்புறமா எப்போ வர சொல்கிறாரோ, அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ தான் கூப்பிடுவார். ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். அதனால் வந்து எப்போ ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரோ அப்போ போயிட்டு நான் ரெய்னோஸ் போட்டு கொடுத்துட்டு ஓட்டி காமிச்சிட்டு வருவேன். ஸோ அப்போ வந்து அன்றைக்கி ஃபுல்லாக லைவில் தான் வேலை நடக்கும். ஸோ வேலை நடக்கிறது எல்லாமே லைவில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ எல்லாருமே அன்றைக்கி லைவில் வந்துடுங்க. ஸோ அந்த என்றைக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன், ஒரு போஸ்ட் போடுவேன். இது இந்த மாவட்டத்தில் இந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி போடுவேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு அன்றைக்கி வந்து லைவில் வருவேன். ஸோ லைவில் வரும்போது எல்லோரும் பார்க்கலாம். ஸோ எந்த ஊர், எந்த ஏரியா, எந்த நடிகர் சார் பார்க்க போகிறோம் அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் மார்ஜின் அதிகமாக வச்சு பண்ணுவோம். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஸோ 30% 40% அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 2 ஃபீல்டு இல்லை 3 ஃபீல்டு தான் சப்ளை ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் மேனேஜர் தான் சொன்னார், ஒரே ஒரு சான்ஸு என்னன்னாக்கா, மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ணுங்க, அவங்களால ஃபீல்டில் ஜெயிக்க முடியும்னாரு. இப்போ ஒரு மாதத்துக்கு மார்ஜின் அதிகமாக வச்சு பண்ணும்போது ஒரு மாதத்தில் 3 ஃபீல்டுலேருந்து 5 ஃபீல்டுக்குள்ளே தான் சப்ளை பண்ண முடிஞ்சுது. அதுவே 10 to 15% தான் நம்ம வந்து மார்ஜின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 2 வருஷமாக 2-3 வருஷமாக மார்ஜின் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா 10 to 15% தான் நம்ம வந்து மார்ஜின் வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 20 ஃபீல்டு போகுது, சப்ளை ஆகுது. ஒரு மாதத்தில் 5 ஃபீல்டு போகிறது எப்படி, 20 ஃபீல்டு போகிறது எப்படி? ஸோ 5 ஃபீல்டில் 5 இடத்துல போய்ட்டு ரெய்னோஸ் போடும்போது அவ்வளோக்கா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல. ஸோ அதனால் அதிகமாக வரல ஆர்டரு. ஆனால் மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ணும்போது 20 ஃபீல்டுக்கு மேலே ஒரு மாதத்தில் பண்ண முடிஞ்சுது. அப்போ அந்த 20 ஃபீல்டு ஒரு மாதத்தில் போய்ட்டு 20 ஏரியாவில் 20 ஊரில் நம்ம போடும்போது நமக்கு அது மூலயமா ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ நிறைய ஃபார்மர் வந்து அந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து ஆர்டர் நிறையா வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபீல்டில் நிற்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மார்ஜின் வந்து அதிகமாக வச்சா தான் பண்ண முடியும், இல்லாட்டினா மார்க்கெட்டில் நிற்க முடியாது
சம்பாதிக்கும் போதே சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தப்பு. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட்டாக இருக்கலாம். எனக்கு பொறுத்தவரை மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து அதிக ஃபீல்டுக்கு சப்ளை பண்ண முடியும், பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ணும்போது தான் என்னால் வந்து ஒரு மாதத்தில் 15 to 20 பேருக்கு பொருள் ரெயின்வாஷ் வந்து சப்ளை பண்ண முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா மழை டைமில் கூட நமக்கு வந்து ஆர்டர் போகுதுன்னா அப்போ மார்ஜின் கம்மியாக வச்சதால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னு இப்போ நிறைய நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்போயுமே மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஏன்னாக்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2% 3% போயிடும். நம்ம செலவு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். ஸோ ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க, ஒரு சில பேர் வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. கேட்கும்போது டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருவோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு ஒரு 3 to 5% மார்ஜின் நிற்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ மினிமம் மார்ஜின் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதால் தான் நம்மளால் வந்து ஃபீல்டில் நிற்க முடியுது. ஸோ எல்லோரும் இப்போ ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ வந்து ஒவ்வொரு இதில் வந்து போகும்போது இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டைம் ஒரு சினிமா நடிகருக்கு அது அவங்களுடைய தோட்டத்துக்கு ரெயின்வாஷ் போட போகிறோம். ஸோ போடும்போது லைவ் போடுறேன். ஸோ பார்க்கலாம். சார் இருந்தாருன்னா அவர் கூட ஒரு வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன். இல்லைன்னா அவங்க தோட்டத்தில் வேலையை முடிச்சு ஒரு லைவ் போட்டு அழகாக வந்துடுவேன். ஸோ எப்படி சான்ஸ்னு தெரில, கடவுள் தான். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி, அதனால் வந்து பேசக்கூட டைம் இல்லை அவருக்கு. அது அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ எல்லாருமே லைவுக்கு வந்துடுங்க. அது மாதிரி இந்த மழை டைமில் கூட மாதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஃபீல்டு போன மாதம் 10 பேருக்கு சப்ளை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இப்போ இதுவே ஒரு 8 ஆர்டர் போயிருக்கு. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் ஒரு ஆர்டர் கூட கிடையாது. அப்போ இந்த மழை டைமில் ஆர்டர் போகுதுன்னா அது எல்லாருக்கும் மார்ஜின் கம்மியாக வச்சு பண்ண முடிஞ்சதால தான், பண்ணுறதால தான். ஸோ நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தான் செலவாகுது, இவர்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டுட்டு தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபீல்டு மூலிமா தான் நமக்கு ஆர்டர் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மார்ஜின் கம்மியாக தான் வச்சு பண்ணுவோம். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் நான் கொடுக்குற ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஐடியா கேட்பாங்க, என்கிட்ட விலையை கேட்பாங்க, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்பாங்க. எல்லாமே கேட்டுட்டு வேறு இடத்துல போய் பொருள் வாங்குவாங்க. ஏன்னா என்னை விட கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்குவாங்க. அது எப்படின்னா ரா மெட்டீரியல் 4 மாதம் கூட வராது. நம்ம கொடுக்குறது 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், 3 வருஷம் லைஃப் வருதுன்னு நம்ம வாரண்டியோடு கொடுக்குறோம். ஆனால் இதை விட 50 ரூபா 100 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய்ட்டு வாங்கி போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் அவ்வளோதான் அதோட லைஃபு. அதுக்கப்புறம் ஓஸ் எல்லாம் வெடிச்சிடும், கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்ட வருவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 6 மாதம் கழித்து என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் மட்டும் ஒரு 10 ரோல் கொடுங்க, 20 ரோல் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் இப்போ என்ன சார் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவும் தேவையில்லையானா, இல்லை சார் வேறு இடத்துல வாங்கி போட்டுட்டோம், ஓஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, இப்போ 4 மாதம் சார் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, எல்லாமே ஓஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு, 550 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 600 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன், எல்லாமே டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சில பேர் வந்து உண்மையை சொல்லி வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்கினாங்க வேறு இடத்துல கம்மியாக இருக்குன்னு, எல்லாம் கிழிஞ்சு போச்சுங்க, நீங்கள் ரோல் மட்டும் கொடுங்கன்னு உண்மையை சொல்லி வாங்குறவங்க நிறைய பேர். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல், இல்லை சார் நான் போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஓஸ் கிழிஞ்சிச்சுங்க, எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் ஓஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்பர்லாம் என்னோடய கான்டாக்டில் சேவில் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாருன்னா அவருடைய நம்பர் கான்டாக்டில் சேவ் பண்ணிடுவேன். ஸோ எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேசி ஒரு 2 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க, உடனே அமௌண்ட்டை போட்டு ஆர்டர் எடுத்துருவாங்க. சில பேர் அரை மணி நேரம் 1 மணி நேரம், இல்லை 1 நாள் 2 நாள், இல்லை 1 வாரம் 1 மாதம் அப்படி இருக்கும். ஆனால் 6 மாதம் 1 வருஷம் கழிச்செல்லாம் திரும்பி வருவாங்க, பொருள் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ தான் தெரியும் அவங்க நம்மகிட்ட வேணான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் வாங்கி ஏமாந்தது அப்போ தான் தெரியும். ஸோ ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் இன்னும் வந்து ரேட்டுக்காக பார்த்துட்டு வேறு இடத்துல போய்ட்டு வாங்குவாங்க. அவங்க அந்த மாதிரி எங்கிட்ட கேட்டுட்டு நான் கொடுக்கறத விட கம்மியாக கிடைக்குதுன்னு 50 100க்கு ஆசைப்பட்டு வேறு இடத்துல போய் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்பி என்கிட்ட ரோல் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, நடைமுறையில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். ஓசெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்ஜின் மெட்டீரியல். ஸோ லைஃப் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே லைஃப் வரும். நம்ம சொல்கிறது 3 வருஷம், சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வச்சுருக்கிற பராமரிப்பை பொறுத்து லைஃப் வந்து நமக்கு அதிகமாகும்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்பி தாராளமாக வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். நம்ம 1 இயர் வாரண்டியும் கொடுத்துட்றோம். 1 இயரில் அதாவது ஓஸ் கிழிஞ்சிருச்சுன்னா உடனே மாற்றி கொடுத்துருவோம். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. 10 அடிக்கு ஒரு லைன் தான் போடணும். ஒரு ஓஸுக்கு அடுத்த ஓஸுக்கு இடைவெளி 10 அடி தான் இருக்கணும். 150 அடிக்குள்ளே தான் ரெயினோஸ் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்து நமக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா, ஒரு வருஷத்தில் ஓஸ் கிழிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அதை மாற்றி கொடுத்துருவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, 15 அடிக்கு ஒரு லைனு, 16 அடிக்கு ஒரு லைன் போடுறாங்க. ஓஸை பார்த்தீங்கன்னா 200 அடி 250 அடி நீளம் கொடுக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுன்னா இடையில கேப் விடும். ஸோ 16 அடிக்கு ஒரு லைன் போடும்போது இடையில கண்டிப்பாக பாயாது, கேப் விடும். அப்போ அது பாயணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, லைனை க்ளோஸ் பண்ணுவாங்க. 10 லைன் பாயிற இடத்துல 5 லைனை ஓப்பன் பண்ணுவாங்க, மீதி எல்லாத்தையும் மூடுவாங்க. அப்போ அந்த 5 லைன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் அந்த ஓஸுக்கு போகும். அப்போ ஓஸோட ப்ரெஷர் அதிகமாகும். அந்த மாதிரி ப்ரெஷர் ஆகி கிழியுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று மோட்ரு காயில் போகும், ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது மோட்ரு காயில் போயிடும், சூடேறி. அடுத்தது பிவிசி பைப்பு டேமேஜாக இருந்துச்சுன்னா வெடிச்சிடும். அதாவது குவாலிட்டி இல்லாத பைப்பு, ஐஎஸ்ஐ இல்லாமல் நான்-ஐஎஸ்ஐ பைப்பு வாங்கி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பைப்பு வெடிச்சிடும், ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது. இது ரெண்டும் நடக்கலைன்னா ரெயின் ஓஸு கிழியும். ஏன்னா இரும்புலையே செஞ்சாலும் அதுக்கான கெப்பாசிட்டி மட்டும்தான் அதால் தாங்க முடியும். அதிகமாக ஓவர்லோடு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இரும்பு பைப்பாக இருந்தாலும் வெடிக்கும். இது வந்து பிளாஸ்டிக் ஓஸு அப்படின்னும் போது இதுக்கு நார்மலான ப்ரெஷர் கரெக்டான ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் லைஃப் வரும். நீங்கள் வந்து நீளம் 200 அடி 300 அடி நீளம் எடுக்கிறது, 16 அடிக்கு ஒரு லைனு 18 அடிக்கு ஒரு லைன் போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டு ரெயின் ஓஸுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷரில் ஓஸு கிழியும். அதெல்லாம் வந்து நம்ம மாற்றி கொடுக்க முடியாது. நம்ம சொல்கிற பிளான் பிரகாரம் தான் அவங்க செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அதில் ஏதாவது டேமேஜ் வந்தால் நம்ம மாற்றி கொடுத்துறோம். 10 அடிக்கு ஒரு லைனு வேர்க்கடலை, உளுந்து, எள்ளு இந்த மாதிரி உயரம் கம்மியாக இருக்கிற பயிர் மட்டும்தான் பண்ணுவோன்னா நீங்கள் 12 அடிக்கு ஒரு லைன் போடலாம், இல்லை 13 அடிக்கு ஒரு லைன் கூட போடலாம். நாங்கள் 14 அடிக்கு ஒரு லைன் கூட போட்டிருக்கோம், போடலாம். முத்து சோளம், தீவன பில்லு, மரவள்ளி இந்த மாதிரி உயரமான பயிரும் வைப்போம் அப்படின்னாக்க 10 அடிக்கு ஒரு லைன் தான் போடலாம். அதுவே 10 அடிக்கு ஒரு லைனுங்கிறது 9 அடிக்கு போட்டால் கூட பெஸ்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு லைனை கம்மி பண்ணுறோமோ, அதாவது இடைவெளியை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஓஸ் லைஃப் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறது எல்லா பயிரும் பண்ணுற மாதிரி 10 அடிக்கு ஒரு லைன் போடுங்க, 150 அடி நீளத்துக்குள்ளே ரெயின் ஓஸ் இடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 to 75 சென்ட் ஒரு டைமில் தண்ணி பாய்ச்சலாம். அதை விட்டுட்டு நீங்கள் 15 அடி 16 அடிக்கு ஒரு லைனு 200 அடி 250 அடிக்கு ஒரு நீளம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓஸு லைஃப் வராது. அதனால் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோடு வரும் ஓஸு. எது நடந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து பார்ப்போம், இல்லை இப்போ என்ன செய்யணுன்றதை சொல்லுவேன். ஸோ சொல்லி சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிக்கலாம், இல்லை சரி பண்ண தெரில சார் அப்படின்னாக்க நாங்கள் இங்கேருந்து வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இதை தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால தான் நம்ம வந்து ஃபீல்டில் நிற்க முடியுது. இப்போ நம்ம ரெயின் ஓஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. ட்ரிப்பிள் லைனில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இந்த 15 வருஷம் முடியுது. நம்ம ரெயின் ஓஸ் இப்போ ஒரு 2020 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 5 வருஷமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் அவ்வளோக்கா எதுவும் தெரியல, அப்படியே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு இப்போ நல்லா கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியணும், எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு சில விஷயம்லாம் தெரியணும். ஸோ அது போக போக தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும், இதெல்லாம் கம்மியாக கொடுக்கணும், லைஃப் வரணும். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் போய் பார்க்கணும், இதுதான் நம்மளுடைய இது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் வந்து தாராளமாக பயப்படாமல் ரெயின் ஓஸ் வாங்கலாம். 50 ரூபா 100 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு வேறு இடத்துல வாங்கிட்டு திரும்பி மொத்த ரோலும் புதுசாக வாங்குற மாதிரி பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. அது மாதிரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஸோ 2 ஸ்டேட்டுக்கும் பொருள் அனுப்புகிறோம். 2 ஸ்டேட்டுக்கும் யாராவது ஆள் வேணும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்கன்னா ஆளுங்களும் அனுப்பிச்சி விட்றோம். ஸோ ஆளுக்கு லேபர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா. நீங்கள் 2 பேர் ஹெல்ப்பு கொடுத்துடணும். ஒரு ஆள் வருவார், ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாரு, ஓஸ் இழுத்து ஓட்டி காமிச்சு கொடுத்துருவாரு, எப்படி பாயுது, எத்தனை லைன் பாயுது, எப்படி பாய்ச்சணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு வந்துடுவார். அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா லேபர் ப்ளஸ் வந்து போகிற பஸ் பேர் செலவு கூட 2 ஆள் ஹெல்ப்புக்கு நீங்கள் அங்கே கொடுத்துடணும். ஏன்னா ஓஸ் இழுக்கிறதுக்கு ஆள் வேணும். இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நன்றி, வணக்கம்.